1,00,000 மரங்கள் இலக்காக 3233 மரக்கன்றுகள் நடும் நிகழ்வில் இணையுங்கள். ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். திரு நாகராஜ் அவர்கள் இணைகின்றார், அரசியல் விமர்சகர். நாகராஜ், அண்ணாமலை அவர்களுடைய இந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுமா, டேக் ஆஃப் ஆகுமா உங்க பார்வை? கண்டிப்பா ஒர்க் ஆகும் அசோகா. ரெண்டு விஷயம் தான் இதுல சொல்லலாம். என்னன்னா, டிஎம்கே நான் வந்து அரசியலா பேசுறேன், நான் வந்து ஓட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபைனல் எண்ட்ல பேசுறேன். டிஎம்கே பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது டிஎம்கேட கூட்டணி கட்சி எதுவுமே இல்ல. டிஎம்கேட ஓட் பேங்க் என்னைக்குமே மல்டிப்ளையிங் ஓட் பேங்க் சொல்லுவாங்க. அவங்க கூட வேற யாரா இருந்தா அது ஒரு பெரிய ஒர்த்தா ரொம்ப பெருசா பிசிலோட் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு யாரும் அவங்களோட இல்ல. பிளஸ் 5 வருஷத்துக்கு டிவிக்கு ஆட்சின்னு இருக்கும் போது அவங்கள நோக்கி திருப்பி வருவாங்களா அப்படின்றதும் தெரியாது. அடுத்த ஸ்டேட் எலெக்ஷனுக்குள்ள 5 வருஷத்துக்குள்ள அது ஒண்ணு இருக்கு. அதிமுக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 2 குரூப்பா ஓட்டு போட்டாங்க, திருப்பி சேர்ந்தாங்க. முக்கியமா அதிமுகல இந்த கவுன்சிலர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கவங்க எல்லாமே ஆல்ரெடி டிவி கேட்க பயங்கரமா ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. சோ விஜயை எதிர்ப்பதற்கு எதிரியே இல்லாம போற நேரத்துல அண்ணாமலை இஸ் ஸ்டெப்பிங் இன் அஸ் அ சேஞ்ச் பொலிட்டிஷியன். ஆல்ரெடி ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இந்த மாற்றத்துக்கு வந்து ஒன் சைடா இருக்கும் போது இதற்கு ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியாக இதை வந்து கேள்வி கேட்கும் இடத்தில் அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். பிளஸ் அண்ணாமலையோட போக்கஸும் பாத்தீங்கன்னா எப்போ மீடியாவை கூப்பிட்டு இது பண்ணும்போது அவர் ஸ்ட்ரெயிட்டா இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்தையுமே கவர் பண்ணி இன்னையோட அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது போது அதுவே வந்து ஒரு இது சொல்லுது, ஐ எம் கோயிங் டு டார்கெட் the Gen Z people. அதோட வந்து ரொம்ப ப்ராஸ்பெக்டிவா டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து முதல்ல நீங்க மெம்பர் ஆகுங்க, யூ வில் பி ட்ரெயின்ட், ப்ராப்பரா உங்களுக்கு பாலிடிக்ஸ் வந்து சொல்லி தரப்படும், அதுக்கப்புறம் நீங்க கலந்துக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அசோகா அவர் பாஜகவை விமர்சிப்பாரா? அவர் தான் சொல்லிட்டாரு, விமர்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா நான் விமர்சிப்பேன்னு சொல்லியிருக்காரு. சோ இப்போ அவர் another ஆன்டி பிஜேபி பார்ட்டி தமிழ்நாட்டில் அப்படி எடுத்துக்கணும். ஏன்னா கொள்கை ரீதியாக அவர் பாஜக கொள்கையை ஏற்று நேற்று வரைக்கும் பயணிச்சவர். நான் டிசம்பர் மாதமே ராஜினாமா கொடுத்துட்டேன், சட்டமன்ற தேர்தலை முடிச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதனால சட்டமன்ற தேர்தலில் கூட கேம்பெயின் பண்ணிட்டு போனேன். அதாவது நான் வெளியே போகிறதுன்ற முடிவெடுத்த பிறகும் கூட அவர் சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணிக்காக பிரச்சாரம் செய்திருக்கிறார். ஸோ கொள்கை ரீதியாக பாஜக கிட்டேருந்து எவ்வளோ மாறுபடுறாரு, எங்கெங்க மாறுபடுறாருன்ற கேள்வி. நீங்க ஒண்ணு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் ரொம்ப இனிஷியல் டேஸ்லயே கூறியிருக்காரு, ஐ எம் நாட் அன் RSS பர்சன், ஐ எம் மோடிஸ் ஃபேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் அரசியலுக்கு வந்தார் தமிழ்நாட்டுக்குள்ள. உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுகிறது என்று நம்ம எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒரு பாலிடிக்ஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, எதிர்கட்சி ஆளுங்கட்சி பாலிடிக்ஸ் இல்லாம தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட், அந்த மாதிரி கொண்டு போகணும், ஒரு புது கல்ச்சரை செட் பண்ணணும்னு நினைக்கிறாரு நான் நினைக்கிறேன். இது யாரும் எதிரியும் கிடையாது, யாரும் வந்து ஆதரவும் கிடையாது. எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணுவாரு. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க 4 வருஷம் என்ன பண்ணிருக்கீங்கன்ட்டு, இல்ல ஒரு மிகப்பெரிய இஷ்யூ நடக்கும் போது அதுக்கு வந்து கண்டுக்காம இருக்கும் போது நிச்சயமாக அவர் இருக்க போறாரு. பட் his focus will be more on தமிழ்நாடு. நீங்க ரொம்ப தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியை, தாவேக ஆட்சியை எதிர்த்து அவருடைய பேசிக்கான அரசியல் அமையும்னு சொல்றீங்க. ஆப்வியஸா ஆட்சியில் இருக்கிறது தாவேகா தானே. சோ தாவேகாக்கு எதிராக தான் ஆப்வியஸா அது அமையும் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். இது எல்லாத்தையும் ஒண்ணு பார்க்கும்போது இட் இஸ் நாட் அ ஒன் டே குவிக் ப்ராசஸ். அது மாதிரி இன்னைக்கு நான் சொல்லி நாளைக்கு பார்ட்டி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கிடையாது. இது வந்து 6ல இருந்து 1 வருஷம் இந்த மெம்பர்ஷிப் டிரைவ் டிராவல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மெம்பர்ஷிப் டிரைவ் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ற ஐடியால இருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்ணிட்டு இந்த பார்ட்டி வந்து லான்ச் ஆகும். லான்ச் ஆனதுக்கு அப்புறம் டெஃபினெட்லி இந்த பார்ட்டி வந்து 2029ல இருக்குமா இருக்காது எனக்கு தெரியல, அது அவர் தான் முடிவு எடுக்கணும். பட் 2031ல அண்ணாமலை வர்சஸ் விஜய்ன்ற ஒரு களத்தை மாற்றக்கூடிய எல்லா முயற்சியும் அவர் ஆல்ரெடி பண்ணுவார் நினைக்கிறேன். அவரே சொன்ன மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து ரெடி டு ஜாயின் வித். அது வந்து அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு. என்கிட்ட கூட சில பேர் சொன்னாங்க, நம்ம டிபேட்ல பேசுறவங்க ரெடியா கூட நிறைய பேர் சொன்னாங்க நான் ரெடியா இருக்கேன் அப்படின்ட்டு. சோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அதாவது விஜய்க்கு ரொம்ப ஒரு கரெக்டான எதிரி கட்சியா இல்லாம உண்மையான எதிர்கட்சியாக அவர் செயல்பட போகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, அப்ப கல்ட் பாலிடிக்ஸ் அவர் சொல்றது விஜய் தான். ஆப்வியஸா வேற யாரும் இருக்கா? வேற யாரும் இல்லையே.
கல்ட் பாலிடிக்ஸ் வெளியே வரணும். இன்னைக்கு அவரோட எதிரியை செட் பண்ணிட்டாரு அசோகா. நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். அரசு பொலிட்டிக்கல் எனிமி யாருன்றத, ஐ மீன் பொலிட்டிக்கல் ஹூம் இஸ் கோயிங் டு ஃபைட்ன்றத அவர் செட் பண்ணிட்டாரு இன்னைக்கு. கல்ட் அப்படின்றது விஜய் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய்க்கு வந்து ஒரு திரைப்பிம்பம் இருக்கு, நான் ரொம்ப சாதாரணமானு அதாவது நான் காமன் மேன் வர்சஸ் ஒரு கல்ட் அப்படின்றத அவர் கொண்டு போறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு மக்கள் சக்தி வர்சஸ் சினிமா சக்தின்னு கொண்டு போவாருன்னு நான் நினைக்கிறேன். 1,00,000 மரங்கள் இலக்காக 3233 மரக்கன்றுகள் நடும் நிகழ்வில் இணையுங்கள். ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அழைக்கிறார்.